வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா அன்னபூர்ணி கிட்ட தான் போயிருக்காங்க. அன்னபூர்ணி வீட்டில் தான் தஞ்சை அடைஞ்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணி டைரக்டா தேடி போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதாங்க இல்ல. அன்னபூர்ணி கிட்டக்கு போகாம கோவில்ல போயிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு பக்கம், நம்ம அந்த வீட்லயே நிரந்தரமா இருக்க மாட்டோம்னா நம்ம வீடு நமக்கு நிரந்தரம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கையை வச்சுட்டு ஓன்னு அழுந்துன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கூணி குறுகி அழுந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேதனையில நாம ஒரு பக்கம் வெந்து நூடுல்ஸ் ஆகிருக்கோம். சரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அன்னபூர்ணி இருக்காங்கல்ல, நான் இருக்கிறதே நீ மறந்துட்டல, இந்த சிட்டி இருக்கிற வரையும் என்னை விட்டுட்டு நீ எப்படி போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்வி எழுப்பப்படுது. அந்த இடத்துல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்டக்கே போறாங்க. அன்னபூர்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரியை வச்சு அந்த சுடரியை நான் வீட்டை விட்டு வெளியே துரத்த வைக்கிறேன். அந்த சுடரி யாரு என்ன எவரை விட்டு, அது மட்டும் இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எனக்கு தெரியும், அவன் மூலியமா அவளுக்கு சரியான ஆப்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதை கேட்டதா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் மேலும் 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 ஒரு பக்கம் உயர்ந்து போயினே இருக்கா. எல்லாரும் மனசுல இடத்த பிடிச்சுன்னு இருக்கா. நம்ம இப்படியே போனா நம்மளோட நிலைமை அதோ கெதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த நபர் வராங்க. அந்த சமயத்துல ரஞ்சிதமா மறுபக்கம் சுடரியா வெளியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஏய் சுடரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறா. டே யாரா நீ யாரா நீ என்கிட்ட வந்து ஏதோ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சுடரி ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம், ஆனா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி உறைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தா என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம திரு முழிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சார் இவங்க சுடரி இல்ல, இவங்க ரேணுகா. ஐயோ நீ நிறுத்துமா, இவ்வளவு நானும் ஒன்னா சின்ன வயசுல இருந்து வந்தாங்க, எனக்கு தெரியாதா இவ சுடரி தான், என் ஃப்ரெண்டு சுடரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு சொல்றான். ஒரு பக்கம் வில்லேஜ் சைடு இருந்து நாங்க வந்து இதுக்கு முன்னாடி அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா, இவளை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பழைசுல இருந்து புதுசுல இருந்து எல்லாத்தையும் கிளறு இருக்காங்க. இதை கிளற ஆரம்பிச்சு சுடரிக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு ஆகுது. ஐயோ நீங்க யாருனே தெரியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க நம்ம சுடரி. ஆனா அதே சமயத்தில் ரஞ்சித்துக்கு இது மேல சந்தேகம் வந்தது. உடனே ராஜேஸ்வரி கிட்ட அந்த தகவலை பரப்புறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த மாதிரி வெளியே போன மாதிரி இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஓஹோ நீ சொல்றத பார்த்தா ஒருவேளை மல்லி சொன்னதும் உண்மைதான் போல. அப்ப மல்லி சொன்ன மாதிரி அந்த மாதிரிதான் ஒரு ஆள் இருந்தா அப்ப நாம கொன்னது உண்மைதான், நம்ம கொன்னவ உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அவதான் இறந்துட்டுப்பா, அப்ப இவ அவதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நடந்தது என்னதான், அப்போ ஒருவேளை நம்ம அந்த சுடரியை தான் போட்டு ரேணுகா உயிரோட விட்டோம்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால ஒரு பக்கம் எல்லாமே குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் குழப்பமா போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு வந்து ஒரு பக்கம் அம்மாடி ரேணுகான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு கோவின்னு. ஆனா அதே சமயத்துல நிஷா வராங்க. எதுக்குப்பா அக்காவை கூட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் ஒரு விஷயமா தாங்கம்மா, சொத்து விஷயமா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம நிஷாவுக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. ஐயோ போய் இந்த மாதிரி நடக்கணுமா, இந்த மாதிரி என் சொத்து எல்லாமே என் அக்காவுக்கே பண்ணுமா, என் அக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன், அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரப்போகுதுன்னு. ஆனா அந்த சொத்தெல்லாம் கையை விட்டு போக போதே ஐயோ நானா என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, வயிறு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சுன்னு இருக்காங்க. ஆனா நிஷா, நீ என்னதான் ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சாலும் என்னதான் நீ பிளான் பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும், இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன் பருப்பும் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான். ஏன்னா நீ என்னதான் ஆட்டம் ஆட்டினாலும் உன் பருப்பு இந்த இடத்துல வேக போறதில்ல. ஏன்னா அவன் அந்த இடத்துல முழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. அதனால நம்ம சுடரி அந்த இடத்துல முடிச்சு இறங்கி அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. அவங்களோட ஆட்டம் அதிரடியான ஆட்டமும் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, அசாதாரணமான விஷயத்தையும் அசால்ட்டா முடிக்க போற திறமையும் பக்குவமும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அதனால அவங்க கிட்ட நம்ம அசால்ட்டா மோத முடியாதுங்க. சரி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க போய் விஜய் பேச ட்ரை பண்றாரு. ஆனா மல்லி பேச விரும்பல. ஐயோ சார் நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார், என்னை விட்டுருங்க, என் போக்கு உண்டு, நான் உண்டு, என் பாட்டுக்கு என் வாழ்க்கைய பார்த்துன்னு போயிடுறேன், நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சாலே எட்டாது, நீங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளவே என்னோட வாழ்க்கை முழுசும் அழிஞ்சு போயிருது. அதனால இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒன்னும் ஆக போறதில்ல, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மல்லி ஒரு
டாட்டா வச்சிடறாங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்க இவதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றாலே வீட்டுக்கு போனா நம்ம வெண்பா கதறி கதறி அழுறாங்க. ஓ அப்பா என்னப்பா மல்லி அம்மாவை யாரை கேட்டு வீட்டை விட்டு துரத்துனீங்க, மல்லி அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், ஓன்னு நான் அழுதுனே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூல ரூம்ல உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுன்னு இருக்காங்க. நம்ம வெண்பா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வருது. ஐயோ வெண்பா குட்டி செல்ல குட்டி ஏமா அந்த மாதிரி கதறி கதறி அழுற அப்படின்னு சொல்லிட்டு வேதனை ஒரு பக்கம், சோதனை ஒரு பக்கம், எல்லாமே ஒரு பக்கம் நம்மள சேர்த்து அடி 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 அடின்னு அடி மேல அடிக்குதுங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வரும்போது இருக்கு. அப்படி இதெல்லாம் பார்த்தா நம்ம ரேணுகா இருந்த மல்லியை தயவு செஞ்சு கூட்டு வந்துருங்க விஜய். ரேணுகா வெண்பா அழுத்த பார்த்து என்னால தாங்க முடியல, நீ மல்லியை கூட்டு வந்துரு, மல்லி இந்த வீட்டுல இருக்கணும், என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல, என் பொண்ணு அழக்கூடாது, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா. ரேணுகா நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே பின்னி பெடல் எடுக்கிறியாமா, நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு பக்கம் அட்ராக்டாவும் இருக்கு, அதே சமயத்துல நீ பண்ற கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே எல்லாமே நமக்கு நல்லா புரியுதுமா. ஆனா இருந்தாலும் நம்ம விஜய்க்கு இதுக்கான ஒரு பக்கம் ஒரு நேரம் ஒரு காலம் அவருக்கு இன்னும் வரல. அவரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சாதாரணமா நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தா தான் தெரிய போகுது. போய் கட்டி தர போய் கவுசிக்கிட்டு போற போய் கவுசிக்கிட்டு கொடுத்துரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாம பொங்கல் வரப்போது, பொங்கலை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியோட இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம்.